ஜனவரி 6 மற்றும் 7க்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல் கேள்வி, பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக பதவியேற்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரமணி பாண்டே. இந்த பொறுப்பினை ஏற்கும் முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை பெற்றுள்ளார். ஓகேங்களா? ஸோ பொதுச் செயலராக பிம்ஸ்டெக்கோட பொதுச் செயலராக பதவியேற்ற முதல் இந்தியர் இந்திரமணி பாண்டே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், சமீபத்தில் மகாராஷ்டிராவின் முதல் பெண் டிஜிபியாக பதவியேற்றவர் யார்? ஸோ ராஷ்மி சுக்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தோட முதல் பெண் டிஜிபியாக பதவியேற்றிருப்பாங்க. தேர்ட் ஒன், நாட்டின் முதல் பீச் கேம் அதாவது கடற்கரை விளையாட்டு 2024 எங்கு தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா டையூ, அதாவது டாமன் டையூன்னு சொல்லலாம் யூனியன் பிரதேசம். ஸோ அதில் டையூவில் உள்ள கோக்லா கடற்கரையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த முதல் கடற்கரை விளையாட்டு தொடங்கியிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீச் வாலிபால், பீச் குத்துச்சண்டை, பீச் சாக்கர், பீச் கபடி, கயிறு இழுத்தல், கடல் நீச்சல் மற்றும் மல்காம். நெக்ஸ்ட் ஒன், பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கான டிஜிட்டல் செங்கன் விசாக்களை வழங்கிய முதல் ஐரோப்பிய நாடு எது? ஓகேங்களா? ஸோ சம்மர் ஒலிம்பிக் விளையாட்டு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் தான். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் செங்கன் விசாக்களை வழங்கிய முதல் ஐரோப்பிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், சமீபத்தில் செபியின் நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? ஸோ செபினா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவிந்தயப்பள்ளி ராம் மோகன் ராவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றிருக்காரு சமீபத்தில். நெக்ஸ்ட் ஒன், அடுத்த 10 ஆண்டுகளில் 10,000 மெகாவாட் மின்சாரம் ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நேபாளம் நாட்டுடன் வந்துட்டு சைன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் 10,000 மெகாவாட் மின்சாரம் வந்து ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளம் ஏற்றுமதி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்தியா வந்துட்டு அந்த நேபாளம் நாட்டுடன் வந்துட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஒன், 10வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஸோ எங்கே நடைபெறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு ஸோ சென்னையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற உள்ளது. நெக்ஸ்ட் ஒன், தமிழ் எழுத்துக்களால் ஆன திருவள்ளுவர் சிலை எங்கு திறந்து வைக்கப்பட்டது? ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவையில் இருக்கிற குறிஞ்சிக்குளத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களால் ஆன திருவள்ளுவர் சிலை வந்துட்டு திறந்து வைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், பிருத்வி விக்யான் திட்டம் எது தொடர்பானது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புவி ஆராய்ச்சி தொடர்பானதாக பார்த்தீங்கன்னா இந்த பிருத்வி விக்யான் திட்டம். ஸோ இதோட மதிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4797 கோடி மதிப்பிலான பிருத்வி விக்யான் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வச்சிருக்கு. ஸோ இந்த திட்டமானது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புவியியல் ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு தொடர்புடையது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. புவியியல் ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு தொடர்புடையது தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பிருத்வி விக்யான் திட்டம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், 2023க்கான எலக்ட்ரிக் வாகன பதிவில் எந்த மாநிலம் முதல் இடத்தை பிடித்துள்ளது? ஸோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வாகன பதிவில் பார்த்தீங்கன்னா 2023க்கான எலக்ட்ரிக் வாகன பதிவில் மகாராஷ்டிரா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸு, கர்நாடகா வந்து செகண்ட் பிளேஸு, தமிழ்நாடு எந்த இடத்துல பார்க்கணுமோ 4th பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், உலக போர் அனாதைகள் தினம் ஸோ எப்போ அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 6 தான் பார்த்தீங்கன்னா உலக போர் அனாதைகள் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், ஜூனியர் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் தேசிய சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் தமிழக வீராங்கனை யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓசியானா ரெனி தாமஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தமிழக வீராங்கனை டு வின் த கோல்டு மெடல் இன் ஜூனியர் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் தேசிய சாம்பியன்ஷிப். நெக்ஸ்ட் ஒன், ஐநாவின் உலக பொருளாதார சூழல் 2024 அறிக்கையின்படி இந்தியாவுடைய நிகழாண்டு பொருளாதார வளர்ச்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6.2 தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நிகழாண்டு பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஐநா வந்துட்டு அறிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், தேசிய இளையோர் விழா 2024 எங்கு நடைபெற உள்ளது? ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற நாசிக் மாவட்டம் தான் பார்த்தீங்கன்னா தேசிய இளையோர் விழா வந்துட்டு நடைபெற உள்ளது. மகாராஷ்டிரா நாசிக். ஸோ நெக்ஸ்ட் ஒன், தற்போது எந்த மாநிலத்தின் 7 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுதுன்னா ஸோ ஒடிசாவில் தான் பார்த்தீங்கன்னா 7 பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருப்பாங்க. என்னென்ன பொருள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஞ்சியா சௌரா பெயிண்டிங், டோங்கிரியா கோந்த் எம்ப்ராய்டரி சால்வை, கஜிரிகுடா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பனை வெல்லம், தேன்கலல் மாஜி உணவு, ஸோ சிமிலிபால் காய் சட்னி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டேமுண்டி கத்திரிக்காய், நெக்ஸ்ட் வந்து கோராப்புட் காலாஜுர அரிசி ஆகிய 7 பொருட்களுக்கு வந்துட்டு புவிசார் குறியீடு வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து ஒடிசாவோட 25 பொருட்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு புவிசார் குறியீடு பெற்றுள்ளதாக வந்துட்டு மாநில அரசு தெரியும். ஸோ இப்போ வந்து 7. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25 பொருட்களுக்கு அந்த மாநிலம் வந்துட்டு புவிசார் குறியீடு பெற்றுள்ளதாக அந்த மாநில அரசு வந்துட்டு தெரிவிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இந்தியா துவரம்பரப்பில் தன்னிறைவு பெற இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 2027.